பத்த சவ்வசத் அவள் நோயுற்றாள். அதாவது அசலில் குழப்பமடைந்தாள்னு அர்த்தம். அவள் நோயுற்றாள். சும பிறகு சஃபயத் அவள் குணமானாள். வத்த சவ்வசல் ஆகரு மீண்டும் மற்றொருவன் நோயாளியானான். அவன் நோயாளியாகி குணமாயிட்டான் அவட தங்கச்சி. இப்போ அவனுக்கு நோய் வந்துருச்சு. அந்த லவுல் மக்கானுக்கு நோய் வந்துருச்சு. ஃபசாரத் அவள் மாறினாள். லாத்தஃபஹு அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவளாக மாறினாள். ஃபீ லவ்ஃபிஹி அவனுடைய பலவீனத்திலே. முதல்ல நோய் அவளுக்கு இருந்துச்சு, அவள் குணமாயிட்டா. திரும்ப அவன் சகோதரனுக்கு நோய் வந்துருச்சு, அவனுக்கு ஆறுதல் சொன்னான். மேலே ஒரு வார்த்தை விட்டேன், ஜம்மால்னு ஒரு வார்த்தை நேற்று வந்து தப்பாக சொல்லியிருக்கேன். ஜம்மால்னா ஒட்டகத்தை வாடகைக்கு வர்றவன் அர்த்தம். ஒட்டகத்தை ஏற்றிக்கிட்டு ஒட்டகக்காரன் ஆளுங்களை அழைச்சிக்கிட்டு போவான். இன்றைக்கி கார் இருக்கிற மாதிரி வேன் இருக்கிற மாதிரி அந்த ஒட்டகத்தில் ஆளை ஏற்றிக்கிட்டு அழைச்சிட்டு போவான். அதுக்கு பேர் தான் ஜம்மால். அப்போ இக்குத்தரானா வாடகைக்கு பிடிக்கிறன்னு அர்த்தம். அதுக்கு நேற்று அர்த்தம் சொல்லலை, அதை பார்த்துருத்தீங்க. வலம் எஜாலா இருவரும் நீங்காமல் இருந்தார்கள். சாயிரின பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக, அப்படின்னா தொடர்ந்து பிரயாணம் செய்தார்கள். இலா அன் தஹலா இருவரும் நுழையும் வரை. பைத்தல் முகத்தஸ் நுழையும் வரை இருவரும் தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். வைஸ்தத்த கடுமையானது, மர்லு நோய் கடுமையானது. அலா லவ்இல் மக்கான் மீது நோய் கடுமையானது. வஜாத மஹு அவனுடன் அதிகமானது. லவ்ஃபு பலகீனம் அவனுக்கு அதிகமானது. அவனுக்கு நோய் பலகீனம் அதிகமானது. ஃப நஜலா இருவரும் தங்கினார்கள். ஃபி ஹானி ஒரு ஹோட்டலில். இன்னைக்கு ஹோட்டலு, அன்றைக்கி சத்திரம் சாவடி அந்த மாதிரி சத்திரத்தில் தங்கினார்கள். ஹுனாக்க அங்கே அந்த பைத்துல் முகதஸில் ஒரு ஹோட்டலில் ஒரு சத்திரத்தில் அவர்கள் தங்கினார்கள். வைக்குத்தரையா அந்த இருவரும் வாடகைக்கு பிடித்தார்கள். லஹுமா அந்த இருவருக்காக வாடகைக்கு பிடித்தார்கள். மஹல்லன் ஒரு இடத்தை வாடகைக்கு பிடித்தார்கள். ஃபகாமா பிஹி அந்த இருவரும் அந்த இடத்துல தங்கினார்கள். பிஹுல் அமீர் வந்து அந்த மஹல்ல. வலம் எஜல் நீங்காமல் இருந்தது. மர்லு நோய் நீங்காமல் இருந்தது, அப்படின்னா நோய் தொடர்ந்து இருந்தது. வயத்த ஜாயது அதிகமானது. அலா லவ்இல் மக்கான் மீது அதிகமானது. என்ன நோய் அதிகமானது. அத்தா எந்த அளவுக்கெனில் இன்ஹல்லஹு அவன் பலகீனமடையும் தான். காப மேலும் அதாவது பலகீனமடையும் வரை. மேலும் காப மறையும் வரை துனியாவை விட்டு மறையும் வரை அவனுடைய நோய் அதிகமானது. அப்படின்னா ரொம்ப பலகீனமடைஞ்சான், மௌத்தா போயிடுவானோ அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு நோய் வந்து அதிகமானது. ஃபைக்கு தம்மத் அவள் கவலை அடைந்தாள். அதாவது சகோதரி லிதாலிக்க அந்த நோயின் காரணத்தினால் கவலை அடைந்தாள். உஹுத்துஹு அந்த லவுல் மக்கானுடைய சகோதரி கவலை அடைந்தாள். அவள் யார்? நஜ்கத்து ஜமான் அவருடைய சகோதரி நஜ்கத்து ஜமான் கவலை அடைந்தாள். வக்காலத்து மேலும் சொன்னாள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று அவள் சொன்னாள். ஹாதா ஹுக்குமுல்லா இது அல்லாவுடைய தீர்ப்பு. இப்போ இந்த நேரத்தில் காதத் உட்கார்ந்தாள். ஹிய அவளும் வஹூஹா அவருடைய சகோதரியும் உட்கார்ந்தார்கள். ஃபிதாலிக்கல் மக்கான் அந்த இடத்திலே உட்கார்ந்தார்கள். தங்கிக்கிட்டார்கள்னு வச்சுக்கலாம். வக்கது அதிகமானது. வக்கது நிச்சயமாக. ஜாத பிஹி அந்த லவுல் மக்கானுக்கு அதிகமானது. லவ்ஃபு பலகீனம் அதிகமானது. பஹிய அவளோ தஹதிமுகு அவனுக்கு பணிவிடை செய்தாள். துன்ஃபிகு செலவு செய்தாள். அலைஹி அவன் மீது. அலா நப்சிகா தானே. அலானா மீது. நப்சிகானா நப்சுனா தனியாக மொழிபெயர்க்க முடியாது. அலா நப்சிகா தானே செலவு செய்தாள். நஃபது தீர்ந்து போனது. மஹா அவளுடன் இருக்கின்ற ஒன்று தீர்ந்து போனது. மினல் மாலி பொருளில் இருந்துதான். அவருடைய வச்சிருக்க பொருள் எல்லாம் தீர்ந்து போனது. இஃப்தரக்கத் வறுமையில் விழுந்தாள். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் எபுக்க மிச்சம் இருக்கவில்லை. மஹா அவளுடன் மிச்சம் இருக்கவில்லை. வலா திரகமுன் எந்த காசும் அவளுடன் மிச்சம் இருக்கவில்லை. அவளுடன் எதுவும் மிச்சம் இருக்கவில்லை. காசு எதுவும் அவளுடன் மிச்சம் இருக்கவில்லை. அரசலத்தை அனுப்பினாள். சபியல் ஹான் அந்த சத்திரம் ஹோட்டல் இந்த சத்திரத்துடைய சிறுவனை அனுப்பினாள். இலசூக்கி கடைத்தெருவுக்கு அனுப்பினாள். விஷை இன் ஒரு வஸ்துவை கொண்டு. மின் குமாசிகா அவளுடைய பொருளில் இருந்தும் தான் ஒரு வஸ்துவை கொண்டு அவள் அனுப்பினாள். அப்படின்னா அவள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து
அவன்கிட்ட கொடுத்து அமுச்சுவிட்டா, கடைத்தெருவுக்கு அமுச்சுவிட்டா. ஃபபாஅத்து ஃபபாஅத்து ஹூ அதை அவள் விற்றாள். அன்ஃபகத்து ஹூ அதை அவள் செலவு செய்தாள். சும்மா பிறகு பாஅத்து விற்றாள். ஷைஅன் ஆஹர வேறொரு திங்ஸ், ஷைஅன திங்ஸ்னு வச்சுக்கோங்க, வேறொரு திங்ஸை வேறொரு பொருளை அவள் விற்றாள். வலம் தசல் அவள் நீங்காமல் இருந்தாள். விற்பவளாக நீங்காமல் இருந்தாள் அப்படின்னா தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தா. மின் அம்தியத்திகா அவளுடைய பொருளிலிருந்து ஷைஅன் அனைத்தையும், ஷைஅன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஷைஅன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பொருளிலிருந்து அனைத்தையும் அவள் விற்றாள். ஹத்தா எந்த அளவுக்கெனில் லம் எபுக்க மிச்சம் இருக்கவில்லை, லஹா அவளுக்கு இல்லா ஹசீருன் துணியை தவிர, கத்தவுன் கிழிந்த துணியை தவிர அவளுக்கு எதுவும் மிச்சம் இருக்கவில்லை. அப்படின்னா எல்லாத்தையும் வித்துட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பழமொழி மாதிரி, ஓட்டாண்டி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டாண்டின்னு ஒன்றுமே இல்லாத அந்த மாதிரி அரபி ஸ்டைலு. ஹசீருன்னு கட்டவுன்னா கிழிஞ்சிய துணியை தவிர அவள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. மைக்கு பக்கத்தால் பிடிக்கல. துன்ஃபிக் அலைஹி அவன் மீது செலவு செய்தால், வலா நஃப்சிகா தானே அவன் மீது செலவு செய்தால். ஃபன் நஃபத தீர்ந்து போனது, மா ஒன்றுமாக அவருடன் இருக்கின்ற ஒன்று தீர்ந்து போனது, வாலி பொருளில் இருந்திருந்தான். இஃப்தரக்கத் இஃப்தக்கரத்து அவள் ஏழ்மையானால். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் எபுக்க மிச்சம் இருக்கவில்லை, மாக அவளுடன் எதுவும் மிச்சம் இருக்கவில்லை, வலா திர்ஹம் எந்த காசும் மிச்சம் இருக்கவில்லை. ஃபார்சலத் அனுப்பினால் சிறுவனை, சபியல் ஹான் அந்த சத்தரத்துடைய சிறுவனை அனுப்பினால். இலசூக்கி கடைத்தெருவுக்கு அனுப்பினால். பிஷையின் திங்ஸை கொண்டு, மின் குமாசிகா அவளுடைய குமாசிகா அவருடைய திங்ஸிலிருந்து திங்ஸை கொண்டு அனுப்பினாள். அப்படின்னா திங்ஸை எல்லாத்தையும் எடுத்து சந்தைக்கு வித்துட்டு வர சொன்னா அப்படின்னு அர்த்தம். பாஅத்துஹு அதை அவள் விற்றாள். வன்ஃபகத்துஹு அதை அவள் செலவு செய்தாள். சும்மா பிறகு பாஅத்து விற்றாள். ஷைஅன் ஆஹர வேறொரு திங்ஸை அவள் விற்றாள். வலம் தஜல் நீங்காமல் இருந்தால். விற்கக்கூடியவளாக. மின் அம்தியத்திகா அவளுடைய பொருளிலிருந்து, திங்ஸிலிருந்து. ஷைஅன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விற்பவளாக நீங்காமல் இருந்தாள். அப்படின்னு தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தா. ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் எபுக்க மிச்சம் இருக்கவில்லை, லஹா அவளுக்கு இல்லா ஹசீருன் முகத்தவுன் கிழிந்த துணியை தவிர. ஹசீர்ன துணி, முகத்தவன கிழிந்த துணியை தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்கவில்லை. பக்கத்து அழுதால் வக்காலத்து சொன்னால், லில்லாஹில் அம்ரு அல்லாவுக்கே அனைத்து காரியம் சொந்தமானது. மின் கபுலு மின் பவுது இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் அல்லாவுக்கே எல்லா காரியம் சொந்தமானது. ஃபக்கால லஹா அவளுக்கு சொன்னால், அந்த லவுல் மக்கான் அவருடைய சகோதரிக்கு சொன்னால். அஹூஹா ஃபாயில் பின்னாடி வந்துருச்சு. அவருடைய சகோதரன் அவனுக்கு சொன்னால், யா உஹுத்தி என்னுடைய சகோதரியே, இன்னி நிச்சயமாக நான் நிச்சயமாக ஹசஸ்து உணர்கிறேன், ஃபுல் ஆஃபியத்தை நலத்தை உணர்கின்றேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபி ஹாத்திரி எனக்கு தோன்றுகிறது, என் மனதில் உதிக்கிறது. ஷைஉன் ஒரு வஸ்து, அதாவது ஏதோ ஒரு மனசில் உதிக்கிறது. அது என்ன அப்படின்னா மின் லஹ்மில் முசவ்வா சுட்ட கறியில் இருந்தும் தான். அப்போ சுட்ட கறி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஃபி ஹாத்திரி என்னுடைய மனதிலே இருக்கிறது. ஹபர் முகத்தம் ஷைன் முத்தா மஹர் என்னோட மனதில் இருக்கிறது. ஷைஉன் ஒரு எண்ணம். மின் லஹ்மி கறியிலிருந்தும் தான், முசவ்வா சுட்ட கறியிலிருந்தும் தான். அப்படின்னா சுட்ட கறி எனக்கு சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு அவன் சொல்கிறான். காலத்து சொன்னால் லஹு அவனுக்கு உஹத்துக்கு அவனுடைய சகோதரி சொன்னால், யஹி என்னுடைய சகோதரனே, நான் மாலி எனக்கு இல்லை, வஜ்ஹு முகாந்தரம் லிஸ்வாலி கேட்பதற்கு எனக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. அப்படின்னா நான் போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது, யார்கிட்டையும் போய் கையேந்த முடியாது அப்படின்னு அர்த்தம். மாலி அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், மாலி எனக்கு இல்லை. வஜ்ஹுங்கிறது முப்ததா முஅக்கர். அப்போ எனக்கு இல்லை முகாந்தரம், கேட்பதற்குரிய முகாந்தரம் எனக்கு எதுவும் இல்லை. அப்போ இந்த அணவுக்கு இதுக்கு என்ன யாராபுன்னு தெரில, ஆனால் அர்த்தம் இதுதான், நான் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வலாக்கின் என்றாலும் கதன் நாளை, அதுகுழு நான் நுழைவேன், பைத்த வீட்டில், பைத்த அகதின் யாருடைய வீட்டிலாவது நான் நுழைவேன், மினல் அகாபிரி பெரிய மனிதர்கள் இருந்த பணக்காரங்கன்னு அர்த்தம். பணக்காரருடைய யாருடைய வீட்டிலாவது நான் நுழைவேன். அஹதிமு நான் ஹிதுமத் செய்வேன். ஹதம யஹ்திமு ஹிதுமத் செய்வான். நான் ஹிதுமத் செய்வேன். ஃபீஹி அந்த வீட்டிலே நான் ஹிதுமத் செய்வேன் அப்படின்னா வேலை பார்ப்பேன். ஃபாஉமலு நான் வேலை செய்வேன். பிஷைஇன் எதையாவது நான் வேலை செய்வேன். நகுத்தாத்து நாம் சாப்பிடுவோம். பிஹி அதை கொண்டு, நானும் வான்தனியும் அதை கொண்டு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட அளவுக்கு நான் எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு அவருடைய சகோதரி சொன்னாள்.